தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத் அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால இந்த பக்தி ஒளி சேனல்ல பக்தி ஒளி பெருக்கி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சுவாமியே சரணமையப்போ. ஐயப்பனை பத்தியும் ஐயனாரை பத்தியும் இப்போது பேச போகிறோம். இந்த ஐயப்பன் ஐயனார் அப்படின்னு எடுத்துட்டா கூட இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். புள்ளியார் எழுக்கிட்டேன்னா குழக்கட்டையை பிடிக்கும் பேர் என்ன, முருகனுக்கு எடுத்துன்னு போனேன்னா எலும்புச்சி மழை சாதம்னு சொல்லுவார், அம்பாளுக்கு சக்கர பொங்கல், இப்படி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும். ஆனால் இங்கே சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனும் பூரணா புஷ்கலா சமேத அரியரபுத்திரன் அந்த சுவாமிக்கும் அதை விட முக்கியமா ஆஞ்சநேயர் பகவான், இவாளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நமஸ்காரம் பிடிக்கும். லோகவீரியம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் தீபம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்போ அப்படின்னு 18 ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்றார். ஏன் இந்த நமஸ்காரம் அந்த ஐயப்பன் பூஜையில ஐயப்பனுக்கு ஏன் பண்ணுகிறார்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சாஸ்திரத்திலேருந்து சொல்கிறார்கள் புராணங்கள். அந்த சுவாமி என்ன தெரியுமா, நமஸ்கார பிரியர். சுவாமிக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், சாஷ்டாங்கமா பண்ணணும். இந்த முட்டி போட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கணும், அப்புறம் 2வது நமஸ்காரம் பண்ணணும். இந்த சபரிமலை ஐயப்பன்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த லோகவீரன் சொல்லும் போது முட்டி போட்டுன்னு உட்கார்ந்துருவா, உட்காரக்கூடாது. சுவாமிக்கு நிக்கணும், நின்று ஒவ்வொரு நமஸ்காரமும் பண்ணணும். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஐயப்பனுக்கு நமஸ்கார பிரியர் என்று பெயர். அதே மாதிரி ஆஞ்சநேயர் பகவான், நீ சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் ஆஞ்சநேயர்கிட்ட. அப்படியே நீ பண்ணிட்டே இருக்கும் போதே உன் மனக்கவலையா அந்த பூமியில கண்ணுல இந்த தண்ணி விழுந்துட்டுன்னு வச்சுங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டுருவா அந்த ஐயப்பனும் ஆஞ்சநேயரும். மற்ற சுவாமிலாம் அப்புறம்தான். இந்த ஐயப்பனுக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமஸ்காரம் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. 2வது பிரதட்சணம். ஆஞ்சநேயருக்கு நீங்க அவரை பிரதட்சணம் பண்ணேன்னு நினைச்சுங்களேன், யார் பண்றானே அவருக்கு தெரியாது. ஆனா எல்லாருடைய பக்தியும் அவர் காதுல விழும். ஏன்னா சதா சர்வ காலமும் ராமநாமத்துல இருக்க. அடுத்தது தர்மசாஸ்தா ஐயனார். இவரெல்லாம் என்ன தெரியுமா, தபஸ்ல இருக்கா. ஐயனார் கோயில் எங்க இருக்கும், கிராமத்தில் பார்த்திருக்கீங்களா? கிராமத்து கடைசியில இருக்கும் ஐயனார். ஏன் கோவில் ஊருக்குள்ள வைக்கல ஐயனார? ஏன் சபரிமலை ஐயப்பன் ஏன் காட்டுல போய் உட்கார்ந்தார்? அவெல்லாம் யோகிகள். சுவாமி எப்போதும் ஆனந்த கோலாகலத்துடன் நித்திரையில இருந்து தபஸ் பண்றார். கிராம ரட்சகாய நமஹா, நகர ரட்சகாய நமஹா, லோக ரட்சகாய நமஹா அப்படின்னு சொல்றா சுவாமிய. கிராமத்தை ரட்சிக்கிறார் சுவாமி. என் குழந்தைகள், ஒரு சுவானம் நாய் குட்டி போட்டுதுன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்களும் குட்டி போடும்போது பாருங்க, அதனுடைய கண் ஃபுல்லா அந்த குட்டிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு விசேஷம் இருக்கு அதுல. அதே மாதிரி இந்த ஐயனார் ஆஞ்சநேயர்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளெல்லாம் ரட்சிச்சுட்டே இருப்பாளாம், பார்த்துட்டே இருப்பாளாம். அதனால்தான் ஆஞ்சநேயர் காத்துரூபமாவே இருப்பார். ஐயனார் ஐயப்பன் இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, தபஸ் பண்ணிட்டு இருக்கா வெளியில. யாருக்காக? நமக்காக. நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், எந்த ஒரு துஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அவளுக்கு நம்ம எப்போதும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காளாம். அதனால என்ன அப்படின்னா, இந்த 2 பேருக்கும் நமஸ்காரம் ரொம்ப பிடிக்கும். நீங்க அவர் என்ன குரல் கூட்டு கொடுத்தாலும் எழுந்துக்க மாட்டேன், தபஸ் பண்ணிட்டே இருப்பா. நமஸ்காரம் பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமி சரணாகதி அடைந்தேன்,
சரணாகதி அடைந்ததுனால என்ன பண்றா அப்படின்னா ஐயப்பன் தூக்கி எழுப்புறாராம். அதே போல தர்மசாஸ்தா ஐயனார் வீரியமானவர், கூப்பிட்ட உடனே ஓடி வருவார். கடகடவன பெரி முழங்க ஓடி வருகிறார், கொட்டு வாத்தியம் முழங்கிடவே ஓடி வருகிறார் அப்படின்னு பெரிய சங்கீதங்கள்லாம் பாடுறா. அவரை கூப்பிடும் போதே உற்சாகமா கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஐயனார் நமஸ்காரத்தை பிரியம் பண்ற. என் குழந்தை கூப்பிடுறாங்கிற. அதனால்தான் ஐயப்ப பூஜை எல்லாம் பார்த்தேன்னா ஐயப்ப பூஜைன்னு கிடையாது, எல்லா பூஜையிலும் கடைசியில் என்ன பண்றா, தீபாராதனை பண்ணவன்னா நமஸ்காரம் பண்றா. ஏன் அந்த நமஸ்காரம்? கோவில்ல எல்லாம் பிரதட்சணம் பண்ணி கடைசியில கொடிமரத்து கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றோம். ஏன் நமஸ்காரம்? எதற்கு? கோவில போறான், இப்படி பண்றான், என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கன்னத்துல வச்சுக்கிறான், ரைட்டு. சாமி கும்பிடுறானா அப்படியே கைய 2 கை வைக்கிறான் பூமியில. ஏன் நமஸ்காரம் பண்ண முடியாதா? கொடிமரத்திலே நமஸ்காரம் செய்ய வேண்டும். கொடிமரத்துலதான் 33 கோடி தேவர்கள் இருக்கார்கள். எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே போல கல்யாணத்துல குழந்தைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்றான். ஏன்? கல்யாணத்துக்கு வருவா எல்லாருமே மனசு சந்தோஷத்தோட வருவா. இப்ப ஒருத்தராத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் கல்யாண சத்தத்துக்கு வருவா. இந்த கல்யாணத்துக்கு வந்தவா பொண்ணோட தங்கிட்ட கேட்பா, அடுத்து உன் கல்யாணம் வாடி அப்படின்பா. எவ்வளவு சந்தோஷமா பேசுறா பாத்திரீங்களா? அதே மாதிரி அந்த பையனுடைய தம்பிட்டு கேட்பான், அடுத்தது உனக்கு லைன் கிளியர் ஆயிடுச்சு கல்யாணம். ஏன் இதை நமஸ்காரம் பண்ண வைக்கிற? எல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கோ, பெரியவாளுக்கு குழந்தைகள்லாம் நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன் கல்யாணத்துல அக்ஷர ஆசீர்வாதம் பண்றா? சிறப்புடன் வாழ வேண்டும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கொடி கட்டி பரப்போம். இப்பெல்லாம் நமஸ்காரம் பண்றதுக்கே வரதில்லை கல்யாணத்துல. நானும் பல கல்யாணத்துல பார்த்துட்டேன். மாமா எப்ப மாமா முடியும்? ஹோமம் பண்ணிட்டேல, அங்கலேதான ஆயிடுதா, பானி கிடக்கணும் ஆயிடுதா, உடனே ஜூஸ் கொண்டு கொடுப்பா. என்ன உடனே அவ கை கொடுக்குறான். எல்லாம் சந்தோஷங்கள். ஆனால் வேத மந்திரங்கள் என்ன சொல்கிறது? அந்த கல்யாணத்துல பெரியோர்களை நமஸ்காரம் பண்ண சொல்லுவா. பாதி பேர் பண்ணிட்டு பாதி பேர் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. கல்யாணம் எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்? பத்திரிகைகள் அடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லார் பத்திரிகையிலையும் உண்டு. தம்பதிகளை போய் ஆசீர்வாதம் பண்ணணும், அக்ஷதை போடணும். அவ கொடுக்காட்ட விட நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கு 2 அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். கவர் கொடுக்கறதே பெரிய விஷயம் கிடையாது. அந்த குழந்தைகளை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஒருத்தன் சொல்லுவான், டின்ஸு பொறுக்கட்டா உனக்கு, ஒருத்தன் சொல்லுவான் சந்தோஷமா இருடா அப்படின்பா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல சந்தோஷமா மங்களகரமா ரெடி அப்படின்பா. இந்த வாழ்த்துக்கள் தான். நீ நம்ம பக்கத்தாத்து தாத்தா பார்த்தேன்னா 106 வயசும்பா, 98 வயசு, 99 வயசு, பாட்டிக்கு 85 வயசு. இந்த கேள்வி 2 சும்மா இருக்கா பாத்தியா அப்படின்னு நீங்க பேசுவேன். அவளுக்கு அன்னைக்கு பண்ண ஆசீர்வாதம் இன்னைக்கு 89, 90, 96 வயசு இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் எங்கங்க வாங்குறோம்? அப்பா அம்மாவே திட்டுறோம். அப்பா அம்மா காலையிலே விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறா. நீங்க யாருக்கு பண்றீங்களோ இல்லையோ, பகவான் ஐயப்ப சுவாமி ஐயனாருக்கு பண்ணுங்கள், ஆஞ்சநேயருக்கு பண்ணுங்கள். உங்களை அப்படியே 2 மடங்கு தூக்கி விட்டுருவா. அவெல்லாம் நமஸ்கார பிரியர் பகவான். அதனால இந்த நமஸ்காரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, பலமாக இருக்க வைக்கிறது. புத்திர் பலம் யசோதைரியம் அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். நல்லா திடகாத்திரமா இருக்கணும். நமஸ்காரம் பண்ணி பாதாரத்துல சரணாகதி ஆயிடணும். அதுதான் இந்த நமஸ்காரத்துடைய மகிமை. அதனால கல்யாணத்துல பெரியோர்களுக்கு எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுங்கள். கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் தாத்தா பாட்டிட்ட டெய்லி, தாத்தா பாட்டில அந்த நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், தாத்தா பாட்டிட்ட டெய்லி வெளியில போகும்போது நமஸ்காரம் பண்ணணும். குழந்தைகளா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த நமஸ்காரம் பண்ண 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 உங்களுடன் ஆஞ்சநேயரும் ஐயனார் ஐயப்ப சுவாமி பக்கத்திலே இருப்பார். இந்த 10 நாளைக்கு மாலை போட்டுவான், 11 நாளைக்கு அம்மா அப்பாவை திட்டுவான் மாலையை அவுத்துட்டு வந்தோன்னு. அதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஐயப்பன் பெரிய ஒரு பகவான், தியான ஸ்வரூபர். அவர் நீங்க இந்த வருஷம் போயிட்டு வந்தாலும் உங்க லிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அடப்பாவி போன வருஷம் இப்படி இருந்தா இந்த வருஷம் இப்படி இருக்கானே அப்படிம்பார். பக்தியை கம்மி பண்ணக்கூடாது அவர்கிட்ட. நம்ம மனசும் நம்மளுடைய உள் உணர்வும் ஐயப்பனை நினைச்சுட்டே இருக்கணும். மாலைகள் எல்லாம் வெளியில தான், நீங்க உள்ளுக்குள்ளேயே ஐயப்பன் இருக்கணும்.
அதே போல உள்ளுக்குள்ள ஆஞ்சநேயன், ஆஞ்சநேயர் பராக்கிரமர். நீ இன்னைக்கு உனக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னா நீ வந்து பார்ப்ப. இன்னைக்கு உனக்கு அந்த பாக்கியம் கிடையாதுன்னா ஆஞ்சநேயர் உங்களை கூப்பிடவே மாட்டேன். ஆஞ்சநேயர்கிட்ட உள்ள பெரிய குணமே அதான். ஐயப்பனை வேணா டெய்லி போக முடியுமா சபரிமலைக்கு? முடியுமா? யோசிச்சு பாருங்க. டெய்லி விரதம் இருப்பேலா? 365 நாள் போக முடியுமா? நம்பூதிரிக்கு மட்டும்தான் அங்க இருப்பா. அவ மட்டும்தான் இந்த சுவாமிக்கு நிவேத்தியம் பண்றான். நம்ம போக முடியாதே, கதவை அடைச்சிருவா. அதே ஆஞ்சநேயர் நீ கூப்பிட்டாதான் அவனுக்கு உன்னை பிடிக்கணும். நீ அண்டாண்டாவா அவனுக்கு பழங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணாலும், அண்டாண்டாவா நீ நைவேத்தியம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் அவனுடைய அனுகிரகம் உன்கிட்ட இருக்கணும். அப்பதான் அவன் ஏத்துப்பான். இல்லைன்னா பட்னியா இருந்தாலும் இருப்பானே தவிர கிட்டக்கே வரமாட்டான். ஏன்னா அப்படி ஒரு பிரியர் அவர், பக்த ஜனப்பிரியர். அப்படிப்பட்ட இந்த நமஸ்காரங்களை கோவில் எல்லாரும் பண்ணுங்கோ, பெரியோர்களுக்கும் பண்ணுங்கள். நமஸ்கார பிரியரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை ஆத்துல போட்டோ வச்சா நமஸ்காரம் பண்ணுங்கோ. அப்படி இல்லையா, சுவாமி எங்க ஆத்துல ஆஞ்சநேயெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஐயப்பன்லாம் வச்சுக்கிறது இல்லை, நாங்க யார நமஸ்காரம் பண்றது? ஒரு தெய்வம், கண்கண்ட தெய்வம் உங்களுக்கு இருக்கு பூலோகத்துல. கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சூரிய பகவான் இருக்கார், அவர் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். சூரியன் இல்லைன்னா உடம்பெல்லாம் ஒண்ணும், காத்து இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சபூதங்கள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணலாம் காலையில. ஏன்னா சூரிய பகவான் ஐயப்பனுடைய அனுகிரக மூர்த்தி அவர், ஆஞ்சநேயருக்கு குரு பகவான் அவர். ஆகையினால எல்லோரும் இந்த சுவாமி நமஸ்காரம், சூரியனை டெய்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். உடம்புல இருக்க ஆரோக்கியங்கள்லாம் பெற்று நன்றாக இருப்பீர்கள். நமஸ்காரம் பெரிய பலனை கொடுக்கும். அரம பார்வதி பதையே அரகர மகாதேவா.